gorilla stomping in a zoo. Check the vocals, animal is getting right. Boom. Hello, Vanakkam. Today we are going to learn about Shakespeare's play The Tempest. மாணவர்களே, இன்னைக்கு நம்ம ஷேக்ஸ்பியர் உடைய play Tempest விரிவா பார்க்க போறோம். Are you ready? Children, now I want all of you to take your English book, page number 21. Okay? The name of the play is The Tempest. Okay? This is an extract from Charles Lamb's Tales from Shakespeare. Okay. This is the picture of Prospero and Miranda. I already, in another video, I gave you the character sketch of all the characters of this play, isn't it? So, by now you would have known who Prospero is, who Miranda is. Anyways, I'll tell you once again. Okay, let us see the story. Okay, there was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero. This is Prospero, children. Okay, can you see a man sitting here? He is Prospero. And this girl is Miranda. Okay. This Miranda was a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. Okay, இந்த கதை வந்து ஒரு தீவு ஃபர்ஸ்ட் சீன் வந்து தீவில் நடக்குது. ஓகே, இந்த தீவு எங்கே இருக்குன்னா அந்த ஒரு கடல் பக்கத்தில் இருக்குது இந்த தீவு. ஓகே, அந்த தீவில் யார் இருக்காங்கன்னா ப்ராஸ்பரோங்கிறவர் இருக்கார். அவருடைய மகள் மிராண்டா இருக்கிறாங்க. அந்த மிராண்டா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஓகே, இந்த மிராண்டா இந்த தீவுக்கு எப்போ வந்தாங்கன்னா ரொம்ப கம்மி வயசாக இருக்கிறப்பயே இந்த தீவுக்கு அப்பாவும் பொண்ணும் வந்துட்டாங்க. அவளுக்கு வந்து நினைவு கூட இல்லை. அங்கே வந்ததுக்கப்புறம் அவள் வந்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸையும் பார்த்ததே கிடையாது அப்பாவை தவிர. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். They lived in a cave made out of a rock. It was divided into several apartments. Okay? One of which Prospero called his study. There he kept his books. Okay? He used to keep some books, magic books there. Okay? Which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Std-X, who had them imprisoned in the bodies of large trees. Okay, these gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. இப்போ இந்த அப்பாவும் பொண்ணும் வந்து ஒரு கேவில் இருக்காங்க, குகையில் இருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு நிறைய ராக்கால் செய்யப்பட்டது. அங்கே வந்து அப்படியே அது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸாக டிவைட் ஆகி இருந்தது. ஓகே, அங்கே வந்து இந்த அப்பா வந்து ரீடிங்காக ஒரு இடத்துல வந்து நிறைய புக்ஸு வச்சுருந்தார். அந்த புக்ஸு வந்து முக்கியமாக வந்து நிறைய இது வந்து மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸாகவே இருந்தது. ஓகே, அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து சில ஆவிகளை வந்து Std-X அப்படிங்கிற ஒரு விச்சு, ஓகே, ஒரு பிசாசு நிறைய ஆவிகளை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்துச்சு. ஓகே, மரத்தில் வந்து இம்ப்ரெஷன் அடைச்சி மரத்தில் வந்து கட்டி போட்டு வச்சுருந்துச்சு ஆவியெல்லாம். ஓகே, அப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு தான் மேஜிக் தெரியும்ல, அந்த ஆவியெல்லாம் இவர் வந்து விடுதலை பண்ணார்.
அதனால் இந்த ஆவிகள் எல்லாம் வந்து ப்ராஸ்பரோக்கு ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்துச்சு. என்ன ப்ராஸ்பரை சொன்னாலும் இந்த ஆவிகள் எல்லாம் கேட்கும். ஓகே, இந்த ஆவிகளில் வந்து சீஃப் ஆவி யாருன்னா ஏரியல் அப்படிங்கிற ஆவி தான் சீஃபான ஆவி. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban, because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. இந்த ஏரியலுக்கு வந்து மற்ற இதை வந்து கஷ்டம் கொடுக்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டார்மெண்டிங்னா மற்றவங்களுக்கு சஃபரிங் கொடுக்கறது. ஏரியலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே இருக்கிற அக்லி மான்ஸ்டர் கேலிபனை வந்து கஷ்டம் கொடுக்கறதுல. ஏன்னா கேலிபன் யாருன்னா அதோடைய எனிமி சிகாராக்ஸ் உடைய பையன். சரியா? இப்போது கேலிபனை வந்து இவர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா, ஒரு ஸ்லேவாக வச்சுருந்தாது. அங்கே இருக்கிற வுட்டெல்லாம் கொண்டு வர்றதுக்கு, மரக்கட்டைகள் எல்லாம் அந்த கேலிபன் கொண்டு வருவார். மற்ற ஆஃபீஸ் ஆஃபீஸ்னால் என்ன, இங்கே உள்ள ஆஃபீஸ் மாதிரி இல்லை, இவர் அங்கேன்னு ஒரு தனக்குன்னு ஒரு ரூமில் அமைச்சு வச்சுருந்தார் இல்லையா, அங்கே தேவையான வேலைகள் எல்லாம் வந்து இந்த கேலிபன் பார்த்தாரு. ஓகே, with the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. "Oh, my dear father," said she, "if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish." இந்த ப்ராஸ்பரா என்ன பண்ணுவார்னா, இந்த ஆவி இருக்கு இல்லையா, விடுதலை பண்ண நிறைய ஆவியை வந்து அந்த சிகோராக்ஸ் வந்து அந்த விச்சு வந்து பிடிச்சு வச்சுருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஆவியெல்லாம் இவர் விடுதலை பண்ணுவார்ல, அந்த ஆவியெல்லாம் இவர் என்ன சொன்னாலும் கேட்கும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போது ப்ராஸ்பரோ வந்து விண்டு அப்படியே வேகமாக காற்று அடிக்கிறப்போ அந்த காற்றை வந்து நிறுத்த சொல்லி அவர் கமாண்டு பண்ணால் அது நின்றுருமா. அப்படியே அலைகள் அடிக்கிறப்போ வந்து, ஏன்னா இவருக்கு மேஜிக் தெரியும்ல, அதையும் நிற்க சொன்னால் அந்த அலைகள் எல்லாம் நின்றுருமா. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆவிகள்கிட்ட இவர் கட்டளை கொடுக்குறாரு, ஒரு பெரிய பயங்கரமான புயலை உருவாக்க சொல்லி. ஓகே, இப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளை கூப்பிட்டு அங்கே புயலுக்கு மத்தியில் மாட்டின ஒரு ஷிப்பை காமிச்சு சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வந்து நம்மளை மாதிரி நிறைய மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பொண்ணு இருக்கால, பொண்ணு பேர் என்ன சொன்னேன், மிராண்டா இருக்கால, உடனே மிராண்டா சொல்கிறா, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பயங்கர புயலை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, தயவு செய்து அப்பா அதுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே கொஞ்சமாச்சும் கருணை காமிங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்பா பாருங்கப்பா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அப்படியே பெருசாகிறாங்கன்னா அழிஞ்சு போகிறாங்கப்பா, அப்பா காப்பாற்றுங்க, அந்த ஷிப்பு வந்து அப்படியே உடஞ்சி பீஸ் ஆகுது, அப்பா காப்பாற்றுங்கப்பா, அதுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளை மாதிரி மனுஷங்கன்னு சொல்கிறீங்க, ப்ளீஸ் அப்பா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட மிராண்டா கெஞ்சுறா. On hearing this, the father is telling, "Be not so amazed, daughter Miranda," said Prospero. "There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant.
Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. இந்த மிராண்டா சொல்கிறத கேட்டு அப்பா சொல்கிறாரு, மகளே நீ டென்ஷன் ஆகாதே மகளே, அவங்களுக்கு ஒரு கெடுதலுமே நடக்காது. நான் கட்டளையிட்டிருக்கேன், யாரும் அதுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கட்டளையிட்டிருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணது உன்னுடைய நன்மைக்கு தான் மகளே. நீ வெகுளி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா இங்கே வந்தது? நிச்சயமாக உனக்கு நினைவு இருக்காது. ஏன்னா உனக்கு அப்போ வயசு 3. உனக்கு எப்படி பாப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? சரி, நான் இப்போது நடந்ததை சொல்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. 12 years ago, Miranda continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the Duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the King of Naples, a powerful prince who was my enemy. இப்போது அப்பா சொல்கிறாரு, 12 வருடங்களுக்கு முன்னால் நான் மிலன்கிற இடத்துடைய ராஜாவாக இருந்தேன். அப்போ நீ குட்டி பிரின்சஸாக இருந்த. எனக்கு அப்புறம் நீ தான். எனக்கு மகன்கள் வேறு பிள்ளைகள் யாருமே இல்லாதனால எல்லாமே உனக்கு தான் அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேர் அன்டோனியோ. நான் அவனை ரொம்ப நம்பினேன். என்னுடைய தம்பி அன்டோனியோ, அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றணுன்ற ஒரு வெறி இருந்தது. தன்னை என்னுடைய இடத்துல அவனை வச்சு அவன் பார்த்தான். நான் அவன் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தேன். அவன் எனக்கு எதிராகவே செயல்பட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னுடைய எதிரி, ஓகே, நேபிள்ஸுடைய ராஜா கூட சேர்ந்துட்டு அவனுடைய காரியங்களை நடத்த ஆரம்பித்தான். இதை பார்த்து என்னுடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு. ஏன் தம்பியா என்னை ஏமாத்துறான்? அப்படி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை. என் தம்பி மேலே நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். அவன் பார்த்தா என்னுடைய எதிரியோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறானே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. Wherefore said Miranda, did they not that hour destroy us? My child, answered her father, they dared not. So dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail, or a mast. There he left us, as he thought, to perish. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize after my dukedom. இந்த பொண்ணு மிரண்டா அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா அப்போவே அவனும் அவனுடைய கூட்டாளிகளையும் நம்மளை ஏன்பா அழிக்கலை? அழிச்சிருக்கணுமே அப்படின்னு. அப்பா சொல்கிறாரு, அவங்களால அதெல்லாம் பண்ண முடியலம்மா. ஏன்னா நான் ஆட்சி செய்த ஊருடைய மக்களுக்கு என் மேலே அவ்வளோ அன்பு.
அண்டோனியோ இதோட நிறுத்தலம்மா. அவன் வேற என்ன பண்ணான்னு தெரியுமா? எங்களை ஒரு ஷிப்கிட்ட கொண்டு போனான். அங்கே கொண்டு போயிட்டு அவன் என்ன தெரியுமா பண்ணான்? டேக்கிள் ஒரு வேர்பு, அது ஒரு நவுனா கூட சொல்லலாம். ஓகே, டேக்கிள்னா ஒரு ஷிப்பில் இருக்கிற ரோப், அதெல்லாம் இருந்தால் தானே ப்ராப்பராக ஓட்டிகிட்டு போக முடியும். ஒரு ஷிப்பில் ரோப் எல்லாம் இல்லாத, டேக்கிள்னா ரோப்ஸ் இல்லாத ஷிப்பு. ஓகே, ரோப்ஸ் இல்லாத ஷிப்பில் எங்களை போக வச்சான். ஓகே, அதில் மாஸ்டும் இல்லை. அப்படின்னா அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஷிப்பு ப்ராப்பராக போகும். நாங்கள் அழிஞ்சு போகணுன்ற எண்ணத்தால் தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணான். பெருசுனா அழிஞ்சு போகிறது. ஆனால் என்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தர், அவர் பேர் கொன்சாலோ. என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் என்ன பண்ணார்னா, அவங்க யாருக்குமே தெரியாமல் எங்களுடைய ஷிப்பில் தண்ணி, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையானது, அப்பேரல்னால் ஆடைகள், துணிமணிகள், அப்புறம் எனக்கு புக்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சில புக்ஸு இதெல்லாம் அவன் கொண்டு மறைமுகமாக கொண்டு போட்டில் வச்சுட்டு போயிட்டான். Children, balance story I'll tell you in the next video. Okay, till then you have to wait. மாணவர்களே, மீதி கதையை பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். Did you enjoy today's video? If you like the video, please press the like button, subscribe and share. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye-bye. Gorilla stomping in a zoo. Check the vocals, animals get it right. All I need was space, so give me more room. Rain and the sun, boy, I copy any